திரு மோடி அவர்கள், ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 7 முறை 8 முறை தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்துக்கு வந்தார். நான் சொன்னேன், நீங்கள் 7 முறை 8 முறை வந்தாலும் சரி, 1000 முறை வந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் உங்களால் கால் விட முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு அந்த இடத்தை தரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்களை பார்த்தே பயம். அதனால தான் தேர்தலையே புறக்கணிச்சிட்டார். நம்மளை பார்த்து பயம் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, பாஜகவுக்கு பார்த்து பயம். ஏன்னா பாஜகவுக்கு வழிவிட்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இந்த தொகுதியில் உள்ள மக்களை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. சில பேர் விக்கிரவாண்டி, அது விக்கிரவாண்டி ஓட்ட விக்கிரவாண்டி அப்படின்னு வெளியில இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? நீங்க இல்ல, நாங்க அப்படி கிடையாது. நாங்க மான மரியாதை சமூக நீதியை காக்கின்ற மக்கள் என்று நிரூபணம் நிரூபிக்கின்ற விக்கிரவாண்டி மக்கள். வணக்கம், இது கேள்வி களம். விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தல் பரப்புரை இன்றோடு ஓய்ந்திருக்கிறது. அதிக இடைத்தேர்தலை ஒரு 10 ஆண்டு காலத்திற்குள் சந்தித்த இடம் விக்கிரவாண்டியாகத்தான் இருக்க முடியும். அதிமுக களத்திலிருந்து விலகியது ஒரு பேசு பொருளாக மாறியது. தன்னுடைய சாதனைகளை சொல்லி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வெற்றியைப் போலவே இப்போதும் பெற வேண்டும் என்று திமுக முனைப்போடு இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் களமேற்க இருக்கக்கூடிய பாமக தன்னுடைய கோட்டையில் தங்களுடைய வலிமையை காட்டுவதற்காக கடுமையான முயற்சியில் இறங்கியிருக்கிறது. மும்முனை போட்டி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் எதிரொலித்த பிரச்சனைகள் என்ன? இந்த தொகுதியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் நடந்த இடைத்தேர்தல்களிலேயே சுவாரஸ்யம் இல்லாத ஒரு இடைத்தேர்தலாக பார்க்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து 1 மாத காலம் கூட நிறைவடையாத நிலையில் நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல் ஒரு பெரும் அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் நடக்கவில்லை. ஆனால் எந்த ஒரு இடைத்தேர்தலும் அந்தந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒன்றாக அரசியல் கட்சிகளால் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. மக்கள் பிரச்சனைகள் பேசு பொருளாகின்றன. கட்சிகள் தங்கள் பலத்தை நிரூபிக்க களத்தில் இறங்கி பணியாற்றுகிறார்கள். இந்த தேர்தலில் மிக தீவிரமாக எதிரொலித்த பிரச்சனைகள் என்ன? ஒவ்வொரு கட்சியும் எப்படிப்பட்ட அணுகுமுறையை கையாண்டது? விக்கிரவாண்டி வெற்றி யாருக்கு காத்திருக்கிறது என்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் திராவிட இயக்க சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு சூரிய பிரகாஷ், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு அமுதரசன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள், வழக்கறிஞர் திரு ஏபி மணிகண்டன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட கேட்கணும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போயிட்டு வந்திருப்பீங்க, தேர்தல் பரப்புரைக்கெல்லாம் போனீங்க, என்ன பிரச்சனைகள் எதிரொலித்தது? அதனோட அரசியல் முக்கியத்துவம் அப்படின்னு எதை பார்க்குறீங்க? விக்கிரவாண்டி தேர்தலில் ஒரு சமூகத்தை சார்ந்த வாக்குகளை கபளீகரம் செய்து விடலாம் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கண்டு கொண்டிருந்த கனவில் கல் விழுந்துவிட்டது. ஒரு 9,000 வாக்கு வித்தியாசத்தில் 2021 ஈரோடு பொதுத் தேர்தலில் இவிகே இளங்கோவனுடைய புதல்வர் தம்பி ஈவேரா வெற்றி பெற்றார். அதே தொகுதியில் ஈவேராவின் மறைவிற்கு பிறகு இடைத்தேர்தல் வருகிறது. 60,000 வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி வேட்பாளர் இவிகே இளங்கோவன் வெற்றி பெறுகிறார். அதிமுக களம் கண்டதற்கு பிறகு இந்த நிலைமை ஈரோட்டில். இன்றைக்கு எங்கே போய் பதுங்கிக் கொள்ளலாம், ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று கருதி கொண்டிருக்கிற 10 தோல்வி பழனிசாமி இது 11வது தோல்வியாக முடியும் என்று களத்துக்கே வரவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியில் நிற்கும் என்று முந்திரி கொட்டை போல முந்திக்கொண்டு
பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவர் நண்பர் அண்ணாமலை அறிவிக்கிறார். ஆக எனக்கு தெரிந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட இதில் நிற்பதில் உடன்பாடு இருந்திருக்காது. அண்ணாமலை அதை கமிட்டு செய்திருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். களத்தில் போய் பார்த்த பொழுது பாமகவுக்கு விருப்பம் இல்லாமலேயே பாமகவை தேர்தல் களத்துக்கு அண்ணாமலை தள்ளிட்டார். அதனால இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாமக பாஜக உறவில் கூட விரிசல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தல் நடக்கும்போதே அதிமுகவோட மீண்டும் ஒரு வார்த்தை போற தொடங்கி இருந்தாரு. அது மட்டும் இல்லை, ஒரு இன்னைக்கு நடந்து முடிந்த பொது தேர்தலில் தர்மபுரி களத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை நிலவிய சூழலில் அந்த கட்சி கணிசமான வாக்குகளை பெற்று அந்த கட்சி உயர்ந்தது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தொலைந்து போக இருக்கிறது. ஸோ தர்மபுரியில் அவங்க தோற்று இருந்தாலும், சௌமியா அன்புமணி அவர்கள் தோற்று இருந்தாலும், ஒரு அந்த கட்சி பலமா இருக்கு அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் கிடைச்சது இருந்துச்சு. இந்த தேர்தல் இருக்காது. அது விக்கிரவாண்டியில் அது அடி வாங்க போகிறார்கள். தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா, திமுகவின் தலைமைக்கு நெருக்கமான தம்பி, விவசாய அணியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர், அந்த தொகுதிக்கு நல்ல பரிச்சயமானவர். நான் போய் பார்த்த அளவில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த நிர்வாகிகளை அன்னியூர் சிவாவுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தொகுதியில் பரிச்சயமானவர், பாமக வேட்பாளர் தான் பரிச்சயமானவர். இல்லை, அதை விட இது ஆளுங்கட்சி. உங்களுக்கு காலை உணவு திட்டத்தில் 10,651 பேர் விக்கிரவாண்டி தொகுதியில் மட்டும் பயன்பெறுகிறார்கள். முதல்வரின் முகவரி திட்டத்தில் 21,993 பேர் பயன்பெறுகிறார்கள். இல்லம் தேடு கல்வியில் 328 மாணவ மாணவிகள் பயன்பெறுகிறார்கள். விடியல் பேருந்து பயணம் அறிமுகமானதற்கு பிறகு இந்த 3 வருடத்தில் 3,89,69,648 முறை பயணம் செய்திருக்கிறார்கள். மகளிர் உரிமை தொகை 53,375 குடும்பத்திற்கு இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் நகைக்கடன் தள்ளுபடி 20,799 பேருக்கு தள்ளுபடி கிடைத்திருக்கிறது. புதுமை பெண் திட்டத்தில் 9,488 சாதனைகளை என்னென்ன கோரிக்கைகள் இருக்குன்னு எதிர்க்கட்சி சொல்லும், என்னென்னது நடக்கிறது ஒரு பட்டியலை எதிர்க்கட்சி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வருது. இன்னொன்று 20% இடஒதுக்கீடு கோரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் அன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்களே, அந்த 27 குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி கொடுத்தது மட்டுமல்ல, அந்த வாரிசுகளுக்கு ஓய்வூதியமாக மாதந்தோறும் கொடுத்து கொண்டிருந்த 1,500 ரூபாயை இன்றைக்கு 3,000 ரூபாயாக வழங்கி கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. அது மாதிரி கிண்டியில் படையாச்சியாருக்கு சிலை, கோவிந்தசாமி அவர்களுக்கு அவருடைய பிறந்த கிராமத்தில் முழு உருவ சிலை, இப்படி 21 சமூக நீதி போராளிகள் கொல்லப்பட்டார்கள் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இன்னைக்கு 5 கோடியில் மணிமண்டபம். இப்படி அந்த வன்னிய சொந்தங்களினுடைய உள்ளங்களை எல்லாம் இன்றைக்கு கவர்ந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. ஆகவே திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையில் அந்த தொகுதியில் யாருமே கிடையாது. சரி, உங்கள் கோணம் என்ன சூரியபிரகாஷ்? பாமகவை பொதுவாக இடைத்தேர்தலில் போட்டியிடாத கட்சி, பாஜக வலுக்கட்டாயமாக தள்ளி அவங்கள சங்கடப்படுத்திட்டாங்கன்றாரு. இது ஏற்கனவே நடந்த தேர்தல்களில் இருந்ததை விட ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக நான் பார்க்குறேன். 2 விஷயத்தில் இந்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒன்று கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்ச ஒரு 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 ஆட்டிடியூடில் தான் திமுக அதை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, பொதுவாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பாங்க,
இல்லை ஆட்சி உருவாக்கும் போது எம்எல்ஏக்களை கொண்டு பதுக்கி வைப்பாங்க. இந்த எலெக்ஷனில் என்னென்னா, அன்புமணி அவர்கள் ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போனாலே விக்கிரவாண்டியில் அங்கே இருக்க மக்களை காசு கொடுத்து வண்டியில் ஏற்றி மிரட்டி, இல்லாட்டி உங்களுக்கு உதவித்தொகை வராது, மகளிர் உதவித்தொகை, விதவை பென்ஷன்லாம் வராதுன்னு அவங்கள ஏற்றிட்டு போய் வேறு ஊரில் மண்டபத்தில் அடைச்சி வச்சு பெரிய பிரச்சனையாகி அதிகாரிகிட்ட போயிட்டு மனுலாம் கொடுத்தோம். டிஆர்ஓ கிட்ட மனுலாம் கொடுத்தா அது அங்கே ஆக்ஷன் எடுக்கல. அப்போது எதிர்க்கட்சி பிரச்சாரத்துக்கு கூட ஊரில் ஆட்கள் இருக்கக்கூடாதுன்னு வண்டி வச்சு கடத்துற அளவுக்கு வந்து ஆளுங்கட்சி ஒரு பதட்டத்தோடு இந்த எலெக்ஷன் அப்ரோச் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து திமுகவோட தலைவராகவும் முதல்வராகவும் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து கருணாநிதி அவர்கள் காலத்திலேருந்து எப்போவுமே வந்து அதிமுகவினர் எங்களுக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை திமுக எடுத்ததே கிடையாது. ஆனால் இந்த எலெக்ஷனில் திமுகவினர் பிரச்சாரம் 90% வந்து அதிமுகவினர் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப மோசமாக வந்து அவங்களோட சூழ்நிலை இறங்கி போயிருக்கு. கூடவே 2 விஷயங்கள் அண்ணா சொன்னதில் 2 கருத்தை நான் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட வாக்கை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பாமக கபலீகரம் செய்ய பார்க்கிறது, அதான் நாங்கள் திருட பார்க்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதே சமுதாயத்துக்கு 15% இடஒதுக்கீடு தருவேன்னு இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு 2019. அதற்கு பிறகு 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் அவர் தான் முதல்வர். அந்த 15% இடஒதுக்கீடு என்னாச்சு, அதுக்கு அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? 10.5% இடஒதுக்கீட்டை கூட அவர் குடும்பத்தினர், அவரோட மச்சான் உட்பட குடும்பத்தினர் திட்டமிட்டு தான் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டையே திமுக தடுத்திருக்கு. ஸ்டாலின் மறைமுகமாக வன்னியர்களோட இடஒதுக்கீட்டை தடுத்திருக்கிறார். அதே சமயம் பாமக இந்த தேர்தலில் நிற்குமா நிற்கக்கூடாதா அப்படிங்கிறது ரொம்ப சிறுபிள்ளைக்கு கூட தெரியக்கூடிய ஒரு விஷயம். அடிப்படை அரசியல் அரிச்சுவரி தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும். 2016 பாமக தனித்து நின்ன அந்த தேர்தல் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அவர்களை முதல்வராக வைத்து நின்ன தேர்தலில் தொகுதிகள் 40,000க்கு மேலே வாங்கின தொகுதிகளில் விக்கிரவாண்டி வருது. விக்கிரவாண்டியில் 2016 41,428 வாக்குகள் வாங்கியிருக்கோம். தனித்து நின்று 41,000 வாக்குகள் வாங்கியிருக்கோம். திமுக வேறு 22,000 வாக்கு கூட வாங்க தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாங்க. அப்போது 40,000 வாக்குகளுக்கு மேலே தனித்து வாங்கின ஒரு தொகுதியில் பாமக ஏன் நிற்காது? ஏன் அவர் அண்ணாமலை அவர்கள் எங்களை தள்ளி அதை கொண்டு போய் விடணும்? இது வந்து ரொம்ப கிளிஜோசியம் பார்க்குறத விட ரொம்ப மோசமான ஒரு கணிப்பாக போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இவங்க வந்து எந்த மக்களுக்கு வந்து இது வந்து சாதி ரீதியாக இன்னொரு கட்சி அணுகுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போனால் ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு வந்து படையாச்சர் பற்றி பேசுகிறாரு, இது படையாச்சர் மண்ணுங்கிறாரு, அவங்க வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, நான் வந்து 15% கொடுக்குறேங்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அந்த ஜாதி மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும்போது அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்கணும். உங்களுக்கு சொன்ன வாக்குறுதி அவங்க காப்பாற்றலைங்கிறத தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு இல்லையா? என்னோட ஒரே ஒரு கன்சாலிடேட்டட் ஒப்பீனியன் என்னன்னா, எப்போ வந்து திமுக அதிமுக ஓட்டை கேட்டுச்சோ, எப்போ 15% கொடுப்பேன்னு அதை பற்றி வாயை திறக்காமலே இது வரைக்கும் ஏமாற்றிட்டு வருதோ, எப்போ அன்புமணி அவர்கள் பிரச்சாரம் போகிற பாதையெல்லாம் மின்சாரத்தை கட் பண்ணுறது, ஊர் மக்களை டெம்போ வச்சு கடத்திட்டு போய் அடுத்த ஊரில் கல்யாண மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப சில்லறையாக இறங்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே அவங்களோட தோல்வி பயம்ங்கிறது வெளிப்படையாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து தோத்துட்டோம் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்க வேண்டியது மட்டும்தான் இன்னும் வெயிட்டிங்க. அதுக்காக தான் எல்லாருமே நாங்கள் ஆர்வத்தோடு காத்துட்ருக்கோம். ஆமாம், அமுதரசன், தோல்வி பயத்தில் இந்த தேர்தலை திமுக அணுகுகிறது. ஆமாம், இப்போ திரு அன்புமணி ராமதாஸ், பாமக தோழர்கள் இவங்கெல்லாம் பேசுகிறத வந்து தொகுத்து எழுதணும்னா அது வந்து ராஜேஷ்குமார் கிரைம் நாவலை விட நல்ல சிறந்த நாவலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளோ மர்மங்கள் நிறைஞ்ச, அவ்வளோ மர்மம், அவ்வளோ வந்து ஒரு ஏதோ பெரிய மக்களை கொண்டு வந்து அடைச்சி வைக்கிறாங்க பாருங்கள், குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் வைத்து ஓட்டு போட சொல்ல போகிறார் பாருங்கள் அப்படின்லாம் ஒரு பூதாகரமாக படுத்தி, அப்படி பூதாகரமா படுத்துவதன் மூலமாக தாம் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கிறதுல இவங்களுக்கு என்ன, இதுல ரேஸ்ல ஓடுறதுக்கே ஆள் கிடையாது. இவங்க வந்து 10 தேர்தலில் தோல்வி கண்ட பழனிசாமி 10 தேர்தல்களில் நின்று தோற்றார், 11வது தேர்தல் நிற்காமலேயே தோற்றார். அது ஒன்று. அதிமுக பாஜகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் குறித்த ஒரு ஃபோபியா ஒன்று இருக்குது. அது தமிழ்நாட்டிலே ஒரு ஃபோபியா ஒன்று இருக்குது. ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஈரோடு இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சிகள்லாம் வாங்க அப்படின்னோடனே கொஞ்ச நேரம் இருங்கன்னு நான் பெங்களூர் போகிறேன்னு ஓடி போயிட்டார் அண்ணாமலை. இந்த தேர்தலில், விக்கிரவாண்டி தேர்தலில் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு முன்னாடியே உஷாரான எடப்பாடி பழனிசாமி நாங்கள் நிற்க மாட்டோம், அடிச்சு கூட கூப்பிடுவாங்க, அப்பவும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு காமெடியில் கவுண்டமணி எட்டி பார்த்துட்டு இருக்கிற போல செந்தில் தள்ளி விட்டுருவார், யார் என்னை கிணத்துக்குள்ளார தள்ளி விட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தலில் பாமக எட்டி பார்த்துட்டு இருக்கு. மோடி தலை தோல்ல, அண்ணாமலை தோல்ல. திரும்பி பார்த்தா இவங்க கேண்டிடேட்டை அறிவிச்சிட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் கேட்கிறாரு வலுக்கட்டாயமா, யாரா எங்களை இந்த இடைத்தேர்தலில் தள்ளி விட்டது அப்படின்னு கேட்கிறாரு. சரி, வலுக்கட்டாயமாக நின்னாச்சு, அறிவிச்சாச்சு, வேற வழி இல்லை. களத்துக்கு போனா வழக்கமாக பயன்படுத்தி ஜாதி ஓட்டுக்களை அறுவடை செய்யக்கூடிய அத்தனை யுத்திகளும் தோல்வி அடைஞ்சிடுச்சு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அடைஞ்சதா இல்லையான்றது தேர்தல் முடிவு வர அன்னைக்கு தானே தெரியும். அது அவர்களுடைய பேச்சுகள்ல இருந்து செயல்பாடுகள்ல இருந்து பார்க்கலாம். இப்ப எதுல தோல்வின்னா, இவங்க
வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் ஒண்ணு. அதையும் தாண்டி என்னன்னா ஜெயலலிதாவை யார் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஒரே பயம் வந்துருச்சு இடையில. இப்ப வந்து ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. இதுல பாமக வேற வந்து இந்த கோதால குளிச்சிருமா, நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாது, எங்களுடைய தாயல்லவா அந்த அம்மையார் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா மறைந்தப்ப ஜெயலலிதா அம்மையாரினுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு அதிமுகவினுடைய கரைவேட்டி கட்டி அதிமுக தொண்டர்கள் நேரடியாக கோபாலபுரம் என்று அன்றைக்கு இருந்த தலைவர் கலைஞரையும் இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களையும் சந்திச்சு எவ்வளவு கண்ணீர் மல்க பேசிட்டு போனாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஆக திராவிட இயக்க கட்சிகளினுடைய உணர்வுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. கட்சி ஆரம்பிக்கிறப்ப நான் வரவே மாட்டேன், நான் காலடி எடுத்து வைக்க மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி 28 அமைப்புகளை ஏமாற்றி ஒரு குடும்பத்துக்காக கட்சியை அமைச்சுக்கிட்டு இன்னைக்கு தன்னுடைய பையனை 2016 முதலமைச்சராக முன்னிறுத்தி இப்ப கடைசியில பாஜக தான் எங்களுடைய வாழ்நாள் கட்சி, எங்களுடைய பாஸ் மோடி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பாஜகவை ஏற்றுக்கிட்டு ஒரு பொருந்தாத கூட்டணியாக பாஜகவிலே இருந்துட்டு இருக்க பாமக இன்றைக்கு திமுகவை பார்த்து பேசுது. அப்படின்னா பாமக பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பாமகவோடது இல்ல, அவங்களுடைய ஓனர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களினுடைய தோழராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி இருக்கிறார். நீங்க 20% இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நீங்க 10% பத்தி பேசுறீங்களே, யோகிய சிகாமணிகளை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். எல்லாத்துக்கும் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா நீங்க அன்னைக்கு 2021 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மதியம் 3:30 மணிக்கு பத்திரிகையாளர்களை அழைச்சு கொண்டு வந்து நான் 10% கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த ஜாதி மக்களுடைய ஓட்டை அறுவடை பண்ணுவதற்காக அவர்களை ஏமாற்றியது யார் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக பாமக. இந்த தேர்தல்ல பொதுவா இடைத்தேர்தல்ல இது மாதிரியான ரொம்ப சீரியஸ் இஷ்யூஸ் மேல நடக்கிற ரெஃபரண்டம் மாதிரியா நம்ம ஊர்ல இடைத்தேர்தல் நடக்குது. இப்ப நீங்க வந்து சொல்றீங்க 10% இருக்கு, அது வந்து போன தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருந்தது. அதை வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க, இன்னொரு தரப்பு அதற்கு எதிராக அணிதிரண்டு ஓட்டு போட்டாங்க. அது ஒரு எலெக்ஷனோடது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலையே 10% ஒரு பெரிய இஷ்யூவாக வரல. பிஜேபியோ தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மொத்த கொள்கையாக அதெல்லாம் முன்வைக்கப்படலை, வேற இஷ்யூவை முன் வச்சு அந்த தேர்தல் நடந்தது. பாமக பெண்ணாகரத்தில் போட்டியிட்டது, தன்னளவில் அது முடிவெடுத்து போட்டிட்டாங்க. அது மாதிரி விக்கிரவாண்டியில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, போட்டிடுறாங்க. முழுக்க பிஜேபி சொல்றதுனால தான் போட்டிடுறாங்க, பிஜேபியோட வற்புறுத்தல்ல போட்டிடுறாங்கன்னு சொல்றது எப்படி சரியா? விக்கிரவாண்டியில் வந்து அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறதாக நினைக்கிறது எந்த அளவிற்கு செல்வாக்கு அப்படிங்கிறது இப்போ தேர்தல் நடந்து முடிகிறப்ப தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது, இப்போ போகிற இடத்துல எல்லாம் கூட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் பிடிச்சி கொண்டு போயிட்டோம், கரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டோம், மக்கள் உங்களை ஆதரிக்கலாம் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. இன்னைக்கு காலகட்டத்தில் எவ்வளவு ஊடக வெளிச்சம் இருக்குது, எவ்வளவு ஊடக வலிமை இருக்குது. மக்களை கொண்டு போய் நாங்கள் பிடிச்சி கொண்டு போயிட்டு கூவத்தூரில் அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சின்ன பிள்ளை கூட பார்த்து கேட்ட உடனே சிரிச்சிடும். அதனால ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். போய் இவங்க நீங்க சொல்ற மாதிரி இடைத்தேர்தல் எப்போ அதுல போயிட்டு மிகப்பெரிய அளவிற்கு அந்த மக்களை வந்து வெறியூட்டி அவர்களை வந்து இங்க பாருங்க நமக்கு வந்து எதிரி இவங்க தான், நம்மளை வந்து வீழ்த்த போறாங்க, நம்மெல்லாம் நீங்களாம் அப்படியா, நீங்களாம் அதுக்கு விலை போயிடுவீங்களா அப்படின்னு கேட்கிற அளவிற்கு தங்களுடைய பலகீனத்தை தங்களுடைய பிரச்சாரங்களின் மூலமாக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பேசுறதுனால தான் சொல்றோம். விக்கிரவாண்டியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் பாமக தங்களுடைய செல்வாக்கை இழந்து தனித்து வெறுமையில பிதற்றி கொண்டிருக்குதுன்னு பார்க்க முடிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடக்குது, டிடிவி போய் ஓட்டு கேட்கிறாரு, ஓபிஎஸ் கேட்கிறாரு, அண்ணாமலை அங்கே போய் இருக்கிறாரு, மொத்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க. அரசியல் 2016 நடந்த தேர்தலையே 41,000 வாக்குகள் வந்து பாமக வாங்கியிருக்கு. இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலே விக்கிரவாண்டி தொகுதியில் வெறும் 6,000 வாக்குகள் தான் வந்து திமுக கூட்டணி முன்னிலையில் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது வெறும் 6,000 வாக்குகள் தான் இந்த தொகுதியில் 2 மாதத்துக்கு முன்னாடி மக்களோட மனநிலையில்
திமுகவுக்கு கூடுதல் கிடைச்சிருக்கு. அதிமுகவோட ஒரு சின்ன மார்ஜின் தான் டோட்டலாவே இருக்கு. அப்படிங்கிற அந்த மார்ஜினை பீட் பண்ணக்கூடிய எல்லா வாய்ப்பும் பாமகக்கு இருக்கும்போது பாமக பலமே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்றாங்க. பலமே இல்லாத கட்சி எதிர்க்கிறதுக்கு தான் 15-20 மினிஸ்டர்ஸ் 2 மாசமா அங்கேயே கொட்டா போட்டு எல்லாம் தங்கியிருக்காங்களா? அரசோட அத்தனை இயந்திரமும் செயல்படாம நின்று போய் மொத்த தமிழ்நாடு அரசே வந்து விக்கிரவாண்டியில இறங்கி வீடு வீடா ஓட்டு கேட்கறத வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? 5-6 மடங்கு பணப்பட்டுவாடை நடக்குது. வீடு வீடா வேட்டி சேலை மக்கள் எரிச்சாய் திரும்ப விட்டுற அளவுக்கு அந்த பிரச்சாரம் போயிருக்கு. இடஒதுக்கீடு விஷயத்துல இவங்க தான் இடஒதுக்கீடு 20% இடஒதுக்கீடு வந்து தவறு அப்படின்னு சொல்ற பேசக்கூடிய இவங்க 20% இடஒதுக்கீடு தவறுன்னு எந்த இடத்துலயும் 15% என்னோட ஒரே கேள்விதான். ஸ்டாலின் அவர்கள் இவங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை நான் கேட்கிறேன். 15% இடஒதுக்கீடு தருவேன் 2019 சொன்னார். 2019 இதே தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் மைக்க பிடித்து சொன்னார் 15% இடஒதுக்கீடு தருவேன் அப்படின்னு சொல்லி. அந்த 15% இடஒதுக்கீட்டுக்கு இவர் முதலமைச்சர் ஆன நாள் முதல் இன்று வரை செய்த நடவடிக்கை என்ன? அதாவது இடஒதுக்கீடு ஒரு சட்டம் சுருக்கமா ஒரு சட்ட 10% இடஒதுக்கீடு வெற்று அறிக்கையா அறிவித்த அதிமுகவோட இருந்து கூட்டணி வச்சு பாட்டாளி வன்னிய மக்களை ஏமாத்தி தலையில முளகா அரைச்சது பாமக. இடஒதுக்கீடு வேணான்னு சொல்லக்கூடிய பாஜகவோட தோல் மேல கை போட்டுக்கிட்டு ஒட்டி உறவாடி இன்னைக்கு அவர்களுடைய தொடர்புல இருந்துட்டு இருக்கிறது பாமக. இன்னைக்கும் இந்த 10% இடஒதுக்கீடு தொடர்பாக ஒரே ஒரு கேள்வி கூட எழுப்பதற்கு அதிமுகவை பார்த்தோ பாஜகவை பார்த்தோ கேள்வி எழுப்பதற்கு தைரியம் இல்லாத ஒரு கட்சி யாரு அப்படின்னு சொன்னா பாமக. ஆக தொடர்ந்து இன்னைக்கு வன்னிய சமுதாய மக்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 1989 இருந்து இன்றைக்கு வரைக்கும் 20% இடஒதுக்கீடை கொண்டு வந்ததிலிருந்து அதனால பலனடைஞ்சது யாரு, எப்படி எந்த அளவிற்கு அந்த சமுதாய மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கறத விலாவரியா சொல்லியிருக்கிறாரு. இவங்க தொடர்ந்து ஒரே அதாவது செக்குமாடு மாதிரி சுத்தி எதுல சுத்தி வர்றாங்க அப்படின்னு நினைச்சா பாமக வந்து திமுக வன்னியர்களுக்கு எதிரி, திமுக வன்னியர்களுக்கு எதிரின்னு அதை கட்டமைத்து அதன் வாயிலாக வாக்குகளை அறுவடை செஞ்சிடலாங்கிற மலிவான பிரச்சாரத்துல மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சட்ட விதிமுறை உச்சநீதிமன்றம் கேட்கக்கூடிய நிராகரிக்க முடியாத அளவிற்கு அதை தயார்படுத்தணுங்கிறது தமிழ்நாட்டினுடைய எண்ணம். இது வந்து மரத்தை வெட்டி போட்டு குடிசை கொளுத்தில நிறைவேற்றிட முடியாது. இதற்காக தனியாக குழு அமைத்து எப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதெல்லாம் போயிட்டு தைலாபுரம் 3 வருடத்தில் சாப்பிட்டு இருந்தா தெரியாது. மக்களுக்கு சொல்லுங்க, பொதுமக்களுக்கு சொல்லுங்க. அதற்குரிய நடவடிக்கைகளை திமுக எடுத்த இடஒதுக்கீடு தொடர்பாக திமுக ஏதாவது ஒரு 2 பாயிண்ட சொல்லுங்க. 3 வருடம் ஆட்சி ஆட்சிக்கு விக்கிரவாண்டி தேர்தல் வந்து மற்ற இடைத்தேர்தல் அளவுக்கு என்ன முடிவு வரப்போகுதோ அப்படின்னு ஆர்வமாக பார்க்கப்படுற தேர்தல் மாதிரியும் தெரியல. ஊடகங்கள்லையும் அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கள நிலவரம் என்ன, கருத்து கணிப்பு என்ன அப்படின்லாம் போட்டது மாதிரியும் தெரியல. ஆனால் 2-3 விஷயங்கள் இதில் பேசு பொருளாக இருக்குது. ஒன்று அதிமுகவோட புறக்கணிப்பு, 2வது என்டிஏ இன்னமும் வலுவாக அந்த கூட்டணி அப்படியே தொடருது அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி, 3வது திமுக தன்னுடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை அப்படியே இதில் ஈஸியாக ரிப்பீட் பண்ணிட முடியும், மக்கள் அதே மன ஓட்டத்தில் வாக்களிப்பாங்கன்னு திமுக நினைக்கிற ஒரு தன்மை. இதை தாண்டி வேற ஒரு பெரிய இஷ்யூஸ் வேற என்ன இதில் இருக்கு? இந்த 3 விஷயங்களை தாண்டி பெரிய விஷயங்கள்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக இல்லாமல் வெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக நின்று அதிமுகவும் பாமகவும் பெற்ற வாக்குகளை எங்களால் பெற முடியும்னு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்கல்ல. அந்த நம்பிக்கையின்படி தான் வந்து அதிமுக அந்த ஓவரால் டிசைனில் புறக்கணிப்புங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் அடங்கி இருக்குது. ஆனால் சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து அப்படி ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் தயாராக இருந்தால் கூட சமீப நாட்களில் நடக்கக்கூடிய அதிமுக பாஜகவுக்கு இடையிலான வார்த்தை போர், அவர்களுக்கு பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறதுக்கு அதிமுக ஆதரவாளர்களை கூட அனுமதிக்காது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது 2021 தேர்தலில் திமுக புகழேந்தி அதிமுக பிஎம்கே பிஜேபி எல்லாருடைய சேர்ந்த கூட்டணி அது 10.5% இடஒதுக்கீடை கொடுத்து அதற்கப்புறம் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் அது.
அந்த தேர்தலிலேயே 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் புகழேந்தி வெற்றி பெற்றார், திமுக வெற்றி பெற்றது அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். அப்படி இல்லாமல் 2024 நண்பர் 2016 தனியாக நிற்கும்போது பெற்ற வாக்குகளை பற்றி சொன்னார். 2016 சூழல் வேற, 2019 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் வேற. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 2021 2024 தனியாக நிற்கும் போதும் முதல்ல விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில், மக்களவை தொகுதியில் விக்கிரவாண்டிக்குள்ள முதல்ல ரவிக்குமாரும் திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த ரவிக்குமாரும், இரண்டாவது அதிமுகவும் தான், அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் இடையில தான் 7,000 சம்திங் வேறுபாடு. மூன்றாவது இடத்துல தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தது. அவர்கள் பெற்ற வாக்குகள் 15% தான் வாங்கியிருக்கிறாங்க. பாமக தான் அங்க போட்டியிட்டது. அது மூன்றாவது இடத்துல இருந்தது. 15% வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அதுல திமுக கூட்டணி 41%, அதிமுக கூட்டணி 35% வாக்குகளை பெற்ற ஒரு சூழல்ல மூன்றாவதாக வந்த பாட்டாளி மக்கள் கட்சி 15% வாங்கியிருக்கிறாங்க. நான்காவது வந்த நாம் தமிழர் 5% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இதுதான் 2024 அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த ரிசல்ட். ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த ரிசல்ட். இந்த இடத்துல திமுக 41, அதிமுக 35, கிட்டத்தட்ட 76% வாக்குகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் நாம் தமிழருக்கும் வெளியில இருக்கு. இந்த இரண்டு கழகங்களுக்கு இடையில மட்டும் 76% வாக்குகள் இருக்கு. இதுல அதிமுக புறக்கணித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவங்க எல்லா விதமாகவும் வாக்களிக்கலாம், வாக்களிக்கவே வராதீர்கள். தேர்தலில் ஜென்ராம் சார், இதுல 2 விஷயம் மீண்டும் மீண்டும் பேசப்படுது. ஒன்று, 35% ஓட்டு வாங்கின ஒரு பிரதான எதிர்க்கட்சி, முதன்மையான எதிர்க்கட்சி தேர்தல் களத்தை விட்டு ஒதுங்கியது சரியா அப்படின்ற ஒன்றும், 4வது இடத்துக்கு வந்துடுவோம், 4வது இடத்துக்கு மக்கள் தள்ளிடுவாங்கன்னு அச்சத்தில் அதிமுக தேர்தலில் போட்டியிடாமல் ஓடிடுச்சுன்னு பிஜேபியோடைய மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சிக்கிறது ஒரு பக்கத்தில் நடக்குது. இன்னொன்று, பிஜேபியோட சேர்ந்த பாமகவுக்கு ஓட்டு போடலாமா, அது சமூக நீதிக்கு எதிரான கட்சி என்கிற கோணத்தில் ஒரு ஆன்டி பிஜேபி கேம்பெயின், பிஜேபி பிஎம்கே அலையன்ஸை விமர்சனம் பண்ணுற ஒரு கேம்பெயின் இன்னொரு பக்கம் போகுது. இது எல்லாத்த விட பெருசாக நடக்கிறது ஏடிஎம்கே ஓட்டு யாருக்குன்னு. ஏடிஎம்கே ஓட்டுக்கு எம்ஜிஆர் பாட்டை பாடி சீமான் ஓட்டு கேட்குறாரு, ஜெயலலிதா படத்தை எடுத்துகிட்டு போய் ஓட்டு கேட்குறாங்க பாமகவில். அதிமுக ஓட்டு வேணும்னு சொல்லி திமுக மேடைகளில் கேட்டதில்லை, இப்போ முதல் முறையாக அதிமுக காரங்களாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக ஓட்டு கேட்குதுன்னு சூரியகுமார் சொல்கிறாரு. அதிமுக ஓட்டு யாருக்கு? அதிமுக ஓட்டு பலவிதமாக 3-4 விதமாக பிரிந்து தான் போகும். ஏன்னா அதிமுக தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, புறக்கணியுங்கள்ங்கிறது மட்டும்தான் தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன். அது வாக்களிக்கவே வராதீர்கள், பூத்துக்கே வராதிங்கிறது தான் அவங்க சொல்கிறதுக்கான பொருள். ஆனால் அப்படி நடக்காது. நிர்வாகிகள் இருக்கலாம், ரொம்ப ஆஃபீஸ் பேரஸ்ன்னு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்கள், கிளை செயலர் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்கலாம். ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் புறக்கணிப்பார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். அவர்கள் வாக்களிப்பதற்கு வரத்தான் செய்வாங்க. அவங்க இப்போ சமீப 2-3 நாட்களாக நடக்கக்கூடிய ஒரு வார்த்தை போரை பார்த்தாங்கன்னா அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க அரசியல், தமிழ்நாடு அரசியல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில மட்டுமே ஒரு போட்டியாக இருக்க வேண்டும் என்று தான் இயல்பாக ஒரு விருப்பத்துக்குள்ள வருவாங்க. அதனால அவர்களுடைய வாக்குகள் அதிமுக போட்டியிடாத ஒரு சூழல்ல மிக பெரும்பான்மையான வாக்குகள் திமுகவுக்கு தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். பாமகவோடவும் நாம் தமிழரோடவும் அதிமுகவோட நேரடி எதிர்ப்பு அரசியல் அப்படின்ற ஒன்று திமுகவோட தானே. அந்த சூழல்ல அதெல்லாம் தாண்டி திமுக ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு 5 ஆண்டுகள் அல்லது 5-8 ஆண்டுகள் வச்சுக்கோங்க, 17லேருந்து ஒரு 7 ஆண்டுகள் வச்சுக்கோங்க, திமுக அதிமுகவுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகள் ரொம்ப மோசமாக வெளிப்பட்டதே இல்லை. தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்காக பேசும்போது பேசியிருக்கிறாங்க கொஞ்சம், அல்லது அந்த நியூஸ் பேப்பர் ஆடு மாதிரி 21ல் கொடுத்த ஒரு ஏரியா இருக்குது. அந்த மாதிரி 2-3 எக்ஸப்ஷன்ஸ் தவிர அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில அடிக்கடி தொடர்ந்து மோசமான சொற்களோட, மோசமான பண்பு நலன்களை எதிர்த்தலைவர் மேலே சுமத்தி துரோகம் செய்பவர், துரோகத்தின் முழு வடிவம் அப்படின்னு கடுமையான வார்த்தைகளோட ஒருவருக்கொருவர் தாக்கி பேசிட்டு இருக்கிறாங்க. அது போக அதிமுகவை அழித்து தான்
குறைச்சித்தான், அதிமுகவின் செல்வாக்கை குறைச்சித்தான் தன்னை திமுகவுக்கு எதிரான முதல் சக்தியாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஒளிச்சு மறைச்செல்லாம் இல்லாம நேரடியாகவே பாரதிய ஜனதா கட்சி முன் வச்சு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு காலத்தில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட என்னை போன்றவர்கள், நாங்கள் மாற்றி மாற்றி போட்டிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாற்றி மாற்றி போட்டிருக்கிறோம். அதிமுகவுக்கும் ஒரு காலத்தில் ஓட்டு போட்ட எங்களை போன்றவர்கள் உறுதியாக பாஜகவால தான் அதிமுகவுக்கு கூடுதலான நெருக்கடி இருக்கிறதாக நாங்கள் உணர்கிறோம். அதனால பெரும்பாலான அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகளே ரொம்ப அதிகம். அதுதான் அதிமுகவுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அந்த முடிவு தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, திரு மணிகண்டனுடைய கோணத்தை பார்க்கணும். அண்ணாமலை செய்த விமர்சனம், பிஜேபி அதிமுகவை தாக்கி பண்ணக்கூடிய விமர்சனம் என்பது அதிமுக வாக்காளர்களை பாமகவுக்கு வாக்களிக்க விடாம செஞ்சிரும் அப்படின்னு திரு ஜென்ராம் அவர்கள் ஒரு கோணத்தை சொல்றார். பாமக போட்டியிடலை அப்படின்ற, சாரி, அதிமுக போட்டியிடலை அப்படின்ற ஒன்று பை டிஃபால்ட் எதிரணிக்கு பலம் சேர்க்காதா? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். குணா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெறப்போவது திமுகவா பாமகவா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசுறதுக்கு அதிமுக ஆதரவு நிலைப்பாடு உடைய என்னை கூப்பிட்டுருக்கிறீங்க. இப்போ என்னுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு சாவு, இல்லை தூக்கு போட்டுக்கிட்டு சாவு அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையை எனக்கு கொடுத்துருக்கீங்க. செய்யாதீங்க சார். பட் அதுக்குள்ளே நான் பேசித்தான் ஆகணும். விஷயத்துக்கு வரேங்க. அதாவது தீவிர முடிவுக்கு பேசணும் அப்படின்னு பார்த்தா தமிழக இல்ல அந்த மாதிரி இருக்கு. இது ரெண்டுலயும் எதையும் சொல்ல முடியாது. கேள்வி கேட்டு பாருங்க, கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்லி பாரு கஷ்டம் தெரியுங்கிற மாதிரி இவர் கமலஹாசன் சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. தமிழக இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா 1999க்கு அப்புறம் எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. இது வெளிப்படையா நம்ம எல்லாருமே நம்ம ஒத்துக்கணும். வெளிப்படையா அந்த இது கிடையாதுங்க. ஆளுங்கட்சி, அது அதிமுகவாக இருக்கட்டும், அண்டர்லைன் நான் சொல்றேன், அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், பணபலம், அதிகார பலம், ஆள் பலம், அதிகார துஷ்பிரயோகம், இதெல்லாம் தமிழக தேர்தலில் மற்ற மாநிலங்களை விட இங்கே ரொம்ப மிகுதியாக இருக்குது. அப்படிங்கிறப்ப ஈஸியாக சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சியின் மீதான இடைத்தேர்தல் இல்லை அப்படிங்கிறது வாக்களிக்கிற தமிழக மக்களும் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள கட்சிகளுக்கும் தெரியும். 2010ங்கிறது நினைவு, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நடந்த இடைத்தேர்தல்கள் அத்தனையும் திமுக ஜெயிச்சுது. அதே ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2011 நடந்த தேர்தலில் அதிமுக பெருவாரியாக ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க புரட்சி தலைவி அப்படிங்கிற வரலாறுலாம் நிறையா உண்டுங்க. குணா, இதில் நான் ஒன்று சொல்லிடுறேன். அதிமுக தேர்தலை புறக்கணிக்குது அப்படின்னு அறிவிச்சப்போ அந்த தொண்டர்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பகுதியினர் வாக்களிக்க போவதை தவிர்ப்பாங்க. சில பேர் நோட்டாவுக்கு போடலாம். சீமானும் ஒரு பிராந்தியவாதத்தை பேசக்கூடியவர் அப்படின்னு விரும்புகிற அதிமுக காரங்க நிச்சயமா வாய்ப்பில்லை ராஜா, அவர் பாஷையில் சொல்றதுன்னா சீமானுக்கு போட மாட்டாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா 10.5% இடஒதுக்கீடு கேட்டவர் மருத்துவர் ஐயா, 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி. அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசிய கட்சிகள் வலிமை, காவிரி டெல்டான்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வலிமை. அந்த மாதிரி விழுப்புரம், இந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் வந்து பாமக நேச்சுரலாக வலிமையாக இருக்கிறதுனால அதிமுகவினுடைய வாக்குகள் ஓரளவுக்கு பாமகவிற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேங்க. அதில் தான் ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை யாரோடலாம் கூட்டணி வச்சிருக்காரோ அவங்கள குழி தோண்டி புதைப்பதில் அவர் நம்பர் 1 அப்படிங்கிறதுக்கு சமீபத்திய எடுத்துக்காட்டு. பாஜக அதிமுக கூட்டணி மிக சுமூகமாக போயிட்டு இருந்தப்ப அந்த கூட்டணியை முறிக்கணுங்கிற நோக்கத்தோட தாந்தோன்றித்தனமாக ரொம்ப வாய் துடுக்கா அண்ணாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் பேசி அந்த கூட்டணியை முறிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். இந்த கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் ஒன்று கேட்குறேங்க, விக்கிரவாண்டியில் அதிமுக களத்திலேயே இல்லை, போட்டி போடலைங்கிறப்ப விக்கிரவாண்டி பிரச்சாரத்துக்கு போய் அங்கே அதிமுகவையும் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாருன்னா, அதிமுக ஓட்டுக்கள் எங்கே பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடக்கூடாதோ, இதனால 2026 பாமக அதிமுக கூட்டணி திரும்ப வந்துடக்கூடாது,
ஏன்னா அவங்க நிச்சயமா தொடர மாட்டாங்க. அதாவது நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வட மாவட்டங்கள்ல பாஜக இன்னும் முளைப்பு கூட இல்லை. மற்ற இடங்கள்ல ஓரளவுக்கு அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் வட மாவட்டங்கள்ங்கிறதுல பாமக வந்து பலமா இருக்குது. பாஜகவோடு இருக்கிறதுனால பாமகவுக்கு எந்த பலனும் இல்லை. 2026 மீண்டும் அதிமுக கூட்டணிக்கு வந்துருவாங்களோ, ஒருவேளை நம்மளோட தொடர்ந்தாலும் அதிக சீட்டு கேட்டு நம்ம நெருக்கடி பண்ணக்கூடாது, அதிமுக ஓட்டுகள் பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாதுன்னு திட்டமிட்டு அதை பேசியிருக்கார். பிஜேபி அதிமுகவோட கூட்டணியில் இருந்தப்ப எப்படி இங்கே குழப்பத்தை பண்ணாரோ அண்ணாமலை, அதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கூட இருக்கிறவங்களுக்கே குளிபறிக்கிற ஒரு வேலையை பண்ணியிருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதிமுக ஓட்டுகளை பாமக ஒரு வேலை அதிகம் பெற்றால் அங்கே கிட்டத்தட்ட வெற்றிக்கு கிட்டக்க போவாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியை மீறி தமிழகத்தில் யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறது கள யதார்த்தம், கள உண்மை. நாம் 25 வருடங்களாக பார்த்த வரலாறு. அப்படிங்கிற அடிப்படையில் பாமக கிட்டத்தட்ட நெருங்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக நான் பார்க்குறேங்க. திரு நாஞ்சில் 2 கோணத்தை அவர் சொல்கிறாரு. ஒன்று வந்து திமுக ஜெயிக்குமா அல்லது பாமக ஜெயிக்குமா அப்படின்னு கேட்குற ஒரு விவாதத்தில் ஒரு அதிமுக ஆதரவாளரான என்னையை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய சங்கடத்தில் ஆழ்த்துறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. 2வது, அண்ணாமலை பேசினது, அதிமுக விமர்சித்தது பாமகவுக்கு கெடுதல் பண்ணுன்ற எண்ணத்தோடையே அவர் பேசியிருப்பதாக அவர் உணர்றாரு. அதையும் மீறி அதிமுகவுக்கு பாமக வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க, அதுக்கு சில காரணங்கள் இருக்குன்னு சொல்கிறார். ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தல்களை வெல்லும் என்கிற அந்த நிலைமை அந்த 23 தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் பொய்யாகிவிட்டது. ஏன்னா அதிகாரத்தில் இருந்த அதிமுகவிடமிருந்து 13 தொகுதிகளை அண்ணன் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கைப்பற்றியிருக்கிறது. இப்போது வழக்கறிஞர் மணிகண்டன் சொல்கிறது ஒரு வகையில் நியாயமானது. அதிமுகவை கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் அந்த வாக்கு பாமகவுக்கு போய்விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சதி வேலையில் தான் இன்றைக்கி அண்ணாமலை இறங்கியிருக்கார். 3வது, அதிமுகவில் இருப்பவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்துட்டிங்கன்னா அதிமுகவிலிருந்து விலகுகிறவர்கள் யாராவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போய் சேர்ந்துருக்காங்களா, பாஜகவுக்கு போய் சேர்ந்துருக்காங்களா? எல்லோரும் திமுகவுக்கு தான் வந்திருக்கிறதாக ஒரு நீளமான பட்டியலில் எண்ணம் இருக்குது. புது ட்விஸ்ட் சொல்கிறீங்களே, ஒரு புது கோணத்தை. ஆமாம், திமுகவுக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாரும் திமுகவுக்கு தான் வந்திருக்காங்க. அதனால் நமக்கு ஒரு அரசியல் வாழ்வு இல்லைன்னா ஒரு அரசியல் அடையாளம் நமக்கு இந்த ஊரில் தொடர்ந்து இருக்கணுமானா திமுக ஆதரிக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது நமக்கு? இதுவும் திராவிட இயக்கம் தானே என்று அதிமுகவின் சராசரி தொண்டன் முடிவெடுத்து அவன் திமுகவுக்குத்தான் வாக்களிப்பான் என்பதுதான் நிதர்சனமான நிலைமை. அதை தாண்டி கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய தேர்தல் வெற்றி தோல்வியை தாண்டி இருக்கக்கூடிய கட்சிகள், சித்தாந்த இயக்கங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட நடைமுறையில் ஒருத்தருக்கு சிரமம் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து விலகி இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியில் போய் சேருவாங்க. ஒரு தமிழ் தேசிய குழுவில் இயக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கருத்து முரண், சித்தாந்த முரண் ஏதாவது வந்ததுன்னா அதை நோக்கி இன்னொன்றுக்கு போவாங்க. அப்படியே அதுலேருந்து நேராக மாதிரி ஒரு இந்துத்துவா கட்சிக்கோ அல்லது இன்னொரு கட்சிக்கோ இவங்க போக மாட்டாங்க. அது வந்து நான் 90% பேருடைய நிலைமையை சொல்கிறேன். ஆமாம். ஆனால் இங்கே வந்து ஒரு ஓட்டு அரசியலில் எதிரும் புதிருமா அரசியல் செய்கிறவங்க அப்படி நடந்துப்பாங்களா? இப்போ தம்பி சூரிய பிரகாஷ் சொன்னார், அதிமுக வந்து திமுக அவங்கள ஓட்டு கேட்குதுன்னு. அதிமுக கேட்கலாமே, எல்லாரும் தான் கேட்குறாங்க. இப்போ ஏன் கேட்கக்கூடாது? அதிமுக போட்டி போடலன்னு உடனே 3 கட்சியும் கேட்குது. களத்தில் நிற்கிற எல்லா வேட்பாளர்களும் கேட்குறாங்க. கேட்க தான் செய்வாங்க. அதனால் ஒரு 6000 ஓட்டில் ஜெயிச்ச தொகுதி ஒரு 3000 ஓட்டை இடமாற்றம் செய்தால் அதிமுக கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள தொகுதி. அது ஒரு வித்தியாசமான தொகுதி. ஏன்னா இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயிக்குது 2019. இப்போ அவங்க ஆளுங்கட்சி. ஆமாம், ஆளுங்கட்சி. 2021 பொது தேர்தலில் திமுக ஜெயிக்குது. அப்படி ஒரு வித்தியாசமான தொகுதி. இன்னைக்கு விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி
ஒரு மலையின் மீது ஏற்றப்பட்ட விளக்கு மாதிரி பிரகாசமாக இருக்கிறது. தம்பி சூரிய பிரகாஷ் சொன்னது மாதிரி அந்த டாக்டர் அன்புமணிக்க பிரச்சாரத்தை ஒடுக்கணும், முடக்கணும், அங்கே இருக்கிற ஆளுகளை அப்புறப்படுத்தணும், அப்படிலாம் இன்னைக்கு செய்ய முடியாது. அதையெல்லாம் ஊடகங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. அதனால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை விக்கிரவாண்டியில் திமுக அறுவடை செய்ய போகிறது. தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை புறக்கணித்ததன் மூலம் அதிமுக என்கிற கட்சி ஒரு காட்சி பொருளாக மாறக்கூடிய நிலைமையும் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு உருவாக போகிறது. மணிகண்டன் குறுக்கிட்டீங்க. ஒன்றும் இல்லை, மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் பேசுகிறப்ப 2021 அதிமுக ஆட்சியின் போது நடந்த 23 சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்க்கட்சி அன்னைக்கு ஜெயிச்சதுனாரு. அப்போ ஓரளவுக்கு ஜனநாயக முறையில் எதிர்க்கட்சி ஜெயிச்சிருக்குதுன்னா அப்போ ஆட்சி பண்ண எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியா நடந்துகிட்டார் அப்படிங்கறத அவரே கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாரு, ஒரு ஒப்புமை கொடுக்கிறாரு அப்படின்னு நான் இல்ல திரு மணிகண்டன், அது அப்படி இல்ல. அந்த இடைத்தேர்தல் மட்டும் நடந்திருந்தா அது வேற மாதிரி நடந்திருக்கும். அது பொது தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடந்த ஒரு இடைத்தேர்தல். அது இடைத்தேர்தல்னு சொல்ல முடியாது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு ஓட்டு, சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலுக்கு ஒரு ஓட்டுன்னு அதோட சேர்ந்து நடந்துச்சு. அது சரி, நீங்க அப்படி இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா ஒரு தொகுதியோ 2 தொகுதியிலோ நடந்தா அங்க ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், 23 தொகுதியில நடந்ததுனால அங்க ஆளுங்கட்சி ஜெயிக்கல அப்படின்னு ஒரு பொருளும் எடுத்துக்கலாம். குணா இன்னொன்று வரங்க, தயவு செய்து இங்க ஒரு குழப்பத்தை பண்றாங்க. திமுக சார்பா பேச வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதோ 2 பேரும் பங்காளிகள் எங்கக்குள்ள ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதிமுகவின் பிறப்பின் நோக்கமே திமுகவை வன்மமாக கடுமையாக எதிர்ப்பதுதான் அப்படிங்கிறதுக்காக பிறந்த கட்சி அதிமுக. அதுல இருந்து தூக்கி எறியப்பட்ட புரட்சி தலைவர் அவர்கள் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற நாபிக்கம்பளத்திலிருந்து பிறந்தவர் எம்ஜி ராமச்சந்திரனுங்கிறப்ப எந்த காலத்திலையும் அவங்க இந்த பங்காளி கட்சியில் அது பகையாளி கட்சி தான். அதிமுகவோட ஐடென்டிட்டியே சில அதிமுக தலைவர்கள் அப்படி பேசினாலும் அது துரதிருஷ்டவசமானது. எப்படி பாஜகவோட எதிர்ப்பு தான் காங்கிரஸோடைய அடிநாதமோ, திமுகவுடைய வன்மமான எதிர்ப்பு தான் அதிமுகவோட ஐடென்டிட்டி. அதை அதிமுகவோட 2ஆம் கட்ட தலைவர்களும் தயவு பண்ணி நினைவுல வச்சுக்கணும். ஸோ எந்த விதத்திலையும் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியில் ஒரு ஓட்டு கூட அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போக தப்பி தவறி தமிழ் தேசிய அதிபர் சீமானுக்கு கூட போலாமா ஒழிய உதயசூரியனுக்கு நீங்க அடிச்சு கொண்டீங்கன்னா கூட அதிமுக காரன் ஓட்டு போகாதுங்கிறத தயவு செஞ்சு நாஞ்சில் சம்பத் அவர்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை அந்த வேலையாவது ஐயா எடப்பாடி பார்க்குறாருன்னு தான் கேட்குறேன். இப்போ இதில் என்னென்னா இல்லை ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். என்னென்னா இது திமுக என்ற கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்குனதும் அவருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவரோட கடைசி மூச்சு வரைக்கும் திமுகவை எதிர்ப்பது தான் அவர்களோட முதல் முழுதான கொள்கையாக அவங்க கொண்டு வந்திருக்கும் போது எப்போ நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கேன், ஒரு திமுக காரர் வாக்களிக்கும் போது பேரர் ஓடுங்க, ஆஃபீஸ் பேரர் ஓடுங்க, சாதாரண பப்ளிக் தீவிர திமுக, நான் உதயசூரியன் அப்படின்னு பெருமையாக பரம்பரை திமுகன்னு சொல்லிக்கிறவங்க, பரம்பரை அதிமுக சொல்லிக்கிறவங்க 2 பேருமே உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறவங்க மறந்தும் கூட நம்ம ரெட்டலில் அழுத்திடக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக பார்த்துட்டு தான் போடுவாங்க. அதே மாதிரி அதிமுகவினர் ரெட்டலில் அழுத்துறவங்க தவறி கூட சுதேசனில் கைப்பற்ற கூட எச்சரிக்கை அவங்க மாற்றி போடுவாங்கிறது வேடிக்கை. நீங்கள் என்ன வேணால் கூட்டணி கணக்கில் யார் வேணால் பேசலாம். தீவிர திமுக அதிமுகவினர் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு மாற்றி வாக்களிக்க வாய்ப்பே இல்லை. ஸ்விங் ஓட்டர்ஸ் எப்படி வேணா போடலாம், நடுநிலையாளர்கள் தான். கட்சி பொறுப்பாளர்கள் இது முக்கியமான ஒரு பாயிண்ட். கட்சி பொறுப்பாளர்கள் திரு ஜென்ரால் சொன்னது மாதிரி கட்சி பொறுப்பாளர்கள் பற்றி இன்னொரு கருத்து என்ன, கட்சி பொறுப்பாளர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ திமுக அதிமுக 2 பேர் 1 and 2ல இருக்காங்கன்னா, இந்த கட்சி இந்த ஒரு திமுக அதிமுக 2 கட்சியிலுமே அந்த மாவட்டத்தில் அந்த ஒன்றியத்தில் அந்த சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில் முக்கியமான பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் இன்னொரு தங்களுக்கு க்ளோசஸ்ட் எனிமி பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியோட வளர்ச்சி, அதோட வேட்பாளரோட வளர்ச்சி தனக்கு நிரந்தர பின்னடை அவங்கள நினைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் திமுக தொடர்ந்து 3-4 தடவை ஒருத்தர் எம்எல்ஏ ஆனானா ஒரு நாளைக்கு மினிஸ்டர் ஆயிடுவார். இதே தான் அதிமுகவுக்கும். ஒன்ஸ் அவர் அந்த மாதிரி ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவியை பிடிச்சிட்டாருன்னா கிட்டத்தட்ட இந்த தொகுதியை கேப்சர் பண்ணுவார். இப்போ திமுகவில் மினிஸ்டராக இருக்க இடத்துல அதிமுக ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதிமுக மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டர் இருக்க தொகுதியில் திமுக ஃபைட் பண்ணுறது கஷ்டம். இது 2 பேருக்குமே தெரியும். எந்த காரணத்திலையும் திமுகவோட பொறுப்பாளர்கள் அதிமுக காரங்க அங்கே மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு ஒருத்தர் வளருவாங்கன்னா அதை அனுமதிக்கவே மாட்டாங்க. அதே தான் அதிமுக காரங்களும் திமுகவையும் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் எப்படியுமே திமுகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் தான் அதிமுகவினர் இருப்பாங்கன்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அடிப்படை அரசியலில் மக்களோட உட்காந்து டீக்கரில் நடக்கிற ஒரு அரசியலை புரிஞ்சுக்காமல் விமர்சனம் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபேர் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் இன்னொன்று
திமுகவில் இருக்கவங்க அதிமுகவுக்கு போனாங்க, அதிமுக திமுக போனாங்க. அவங்கெல்லாம் வந்து ஆஃபீஸ் பேரருங்கிற மனநிலையை தாண்டினவங்க. இந்த கட்சிக்கு ஏன் சின்னம் அப்படிங்கிற மனநிலையை தாண்டி தன்னையும் தன்னை சூழ்ந்த அதிகாரத்தையும் தற்காத்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க. அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு தான் போவாங்க. ஒன்று இந்த ஆளுங்கட்சியில் அந்த ஆளுங்கட்சிக்கு போவாங்க, இந்த ஆட்சி மாறும்போது இந்த ஆளுங்கட்சியில் அந்த ஆளுங்கட்சிக்கு போவாங்களே தவிர அவங்க வந்து திமுக அதிமுகவும் கிட்டத்தட்ட ஒரே சித்தாந்தம் உள்ள இயக்கம் தான், அதனால சிபிஐயில் இருக்கிறது போல சிபிஎம்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மாற்றம் வந்து திமுக அதிமுகனருக்கு இடையில கிடையாது. அது முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனோட ஆதாயம் சார்ந்து அவங்க மாறுறாங்களே தவிர கொள்கை கருத்துக்கள் கிடையாது. ரெண்டாவது, இந்த தேர்தலை திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டிய விஷயமே அதுதான். ரொம்ப சிம்பிளாக வந்து திமுகவினருக்கு 2 கேள்வி நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். 2019 15% இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு உங்கள் முதலமைச்சர் உங்கள் தலைவர் சொன்னார். 5 வருடத்தில் அந்த 15% இடஒதுக்கீடை நோக்கி அவர் எடுத்து வைத்த ஒரு படி என்ன? ரெண்டாவது கேள்வி, அது ஒரு பிரச்சனை, அது ஒன்று பண்ணியிருக்காருங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த தேர்தலில் அன்புமணி அவர்களோட பிரச்சாரத்தை எவ்வளோ கடுமையாக அவங்க ஒடுக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் வெட்ட வெளிச்சமாக எல்லா மீடியாலையும் வந்திருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கொஞ்சம் கவரேஜ் கம்மியாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் அதுக்கான ஆதாரங்கள் ஏகப்பட்டது பரவி இருக்கு. அப்படிங்கும்போது இதில் வெளிப்படையாக அவங்களோட தோல்வி பயம் தெரியுது அப்படிங்கிறத நம்ம ஒத்துட்டு தானே ஆகணும். நன்றி. அதிமுகவோட ஓட்டு கேட்கறதுங்கிறது ஒரு பெரிய தோல்வி தானே. எனக்கு தேவையில்லைன்னு தானே சொல்லியிருக்கணும். நான் தனியாக நின்று தான் ஜெயிச்சிருக்கேன், அதிமுக எதிர்த்து தான் ஜெயிச்சிருக்கேன், ஓட்டு போடாத, திரும்ப திமுக ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். இதே உங்கள் நிறைவு பார்வையை எடுத்துக்கிறேன். நன்றி. திரு அமுதரசன், உங்கள் நிறைவு பார்வை. அதாவது தொடர்ந்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், திரு அன்புமணி அவர்களுடைய பிரச்சாரத்தை ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதனால் அதை பற்றி பேச தேவையில்லை. அதை தாண்டி இப்போது அதிமுகவினுடைய ஆதரவாளராக பேசிய நண்பர் பேசும்பொழுது சொன்னார், எடப்பாடி பழனிசாமி, அதாவது இந்த அதிமுகவினுடைய ஓட்டுகள் பாமகவிற்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தன்னை நினைத்து கொண்டிருக்கிறவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் யாரும் போற்றக்கூடாது, அவங்களோட யாரும் அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாதுங்கிறாரு. அந்த கட்சியினுடைய அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதிமுகவை ஒழிக்கணும்னு நினைக்கக்கூடிய பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாமகவுக்கு யாரும் போயிட்டு ஆதரவு தெரிவிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்ப உண்மையான அதிமுகவாக இருக்கிறவங்க என்ன, அந்த கட்சி சார்ந்தவங்க யாரை நம்ம நோக்கி கேள்வி கேட்க முடியுமோ அவங்க என்ன சொல்றாங்க, பாமகவோட உங்களுக்கு அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, அவங்க பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெளிவான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதிமுகவினுடைய ஆதரவாளராக பேசிக்கொள்பவர் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டிலிருந்து வேற மாதிரி அவருடைய விருப்பத்தை கள நிலவரமாக சொல்றாரு. என்னன்னா, அதற்கான வாய்ப்புகள் எங்க இருக்குது அப்படின்னா பாமகவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாமக சார்பில் பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க அதிமுகவும் திமுகவும் எதிரிகள், ஆகையினால அந்த ஓட்டுகள் போயிடக்கூடாது. நீங்க எடுத்து பாருங்க, நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பாக திமுக ஆளுங்கட்சியாக வந்த பிறகு கட்சிகள் சார்பற்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய நலத்திட்டங்கள், மக்கள் நல பணிகளை ஆதரித்து இன்றைக்கு பெரும்பான்மையான மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது நாடாளுமன்ற தேர்தலையும் எதிரொலிச்சு இன்றைக்கு இடைத்தேர்தலையும் களத்தில் நின்று பார்த்தவர்கள் என்கின்ற முறையில் அது நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஆக இன்றைக்கு இவங்க என்னதான் ஜாதி வெறியை தூண்டி நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவாளராக நிக்கிறோம்னு சொல்லி திமுகவை ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு, உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரியாக, வில்லனாக உருவகப்படுத்த நினைத்தாலும் கூட அத்தனை சூழ்ச்சியான பிரச்சாரங்களும் மக்கள் மத்தியில ஒன்றும் இல்லாம போயிருக்குது, எல்லாம் தவிடுபடியா இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில அந்த கட்சியினை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய நலத்திட்டங்களை பெற்று பலனடைந்தார். ஏன்னா கட்சி ஆளுங்கட்சி முதலமைச்சர் கொடுத்த நலத்திட்டங்கள் பாமகவுக்கு, அதிமுகவுக்கு, பாஜகவுக்கு, நாம் தமிழருக்குன்னு பார்த்து சொல்ல, பொதுவாக எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை பெற்றவர்கள் என்கின்ற முறையில் கடைகோடி மக்கள் வரைக்கும் அதனுடைய பலனை 3 ஆண்டு காலமாக அனுபவிக்கக்கூடியவர்கள் என்கின்ற அந்த நன்றி உணர்வில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக விக்கிரவாண்டி தேர்தலில் இருக்க இடைத்தேர்தல் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம சொல்ல முடியும். நன்றி. நன்றி. திரு ஜென்ராம், ஒரு ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்கிறப்ப ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. பெரிய அளவில் பரப்புரையில் ஒரு வேகம் இருந்துச்சு, களம் சூடாக இருந்துச்சு, நிறைய கணிப்புகள்லாம் வந்தது. ஆட்சிக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க, ஈரோட்டில் வந்து ஒரு திருப்பு முனையே இருக்கும் அப்படின்லாம் பலரும் சொன்னாங்க. ஆனால் முடிவுன்றது வேறாக இருந்தது.
ஈரோடு கிழக்கில் இருந்த ஒரு சுவாரஸ்யம் கூட இந்த தேர்தலில் ஊடகங்களில் எதிரொலிக்கலை. உங்கள் நிறைவு பார்வை என்ன? ஈரோடு கிழக்கில் போட்டியிட்டது திமுக கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் கட்சியும் அதிமுகவும், 2 கூட்டணிகளும் உறுதியாக களத்தில் நின்றது. திமுக அதிமுகவினுடைய மோதலாகவே அந்த தேர்தல் இருந்ததுனால ஊடகங்களில் ஒரு சுவாரஸ்யம் காட்டினாங்க. இறுதி முடிவு எப்படி இருக்குங்கிறதை நோக்கி ஒவ்வொரு நாள் டெவலப்மெண்ட்டையும் ஊடகங்களில் விவாதிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு களத்தில் அதிமுக இல்லை என்பதால் மட்டுமே அது ஒரு சமமல்லாத ஒரு போட்டியாகவும் திமுகவுக்கு சாதகமான ஒரு போட்டியாகவும் ஊடகங்கள் பார்வைக்கு அது மாறிடுச்சு. சூழலும் அப்படி தான் இருக்கிறதாக அங்கே போயிட்டு வர்ற ஊடக நண்பர்கள் சொல்கிறாங்க. இதில் முக்கியமான அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போகவே போகாது அப்படின்னு சொன்னால் 2014 எல்லா தொகுதிகள்லையும் வெற்றி பெறும்போது அதிமுகவுக்கு கிடைத்த வாக்குகள் எவ்வளவு, 2019 அந்த வாக்குகள் யாருக்கு போய் திமுக ஜெயிச்சது? அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் தான் வாக்களிக்காம அங்கே போய் போட்டிருக்கிறாங்க. அதிமுகவினுடைய வாக்குகள் அப்படியே 30% இருந்ததா, 18% குறைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% குறைந்தபட்சம் அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் அந்த பக்கம் போய் போட்டிருக்காங்கிறத மறந்து போய் நம்ம அதிமுக வாக்களித்தவர்கள் அங்கே போடவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அது போக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில உண்டான வேறுபாடு அரசியல், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான ஒரு போட்டியாக மோதலாக இருந்ததுன்னா அது எல்லா காலங்களிலும் அப்படியே இருக்கும் என்ற அவசியம் இல்லை. இன்றைய அரசியல் சூழல்ல தமிழ்நாட்டின் வாசல்ல வேறொரு ஆபத்து இருக்குன்னு 2 பேரும் உணரும் போது அந்த தொண்டர்கள் இயல்பாக ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வார்கள் அப்படிங்கிறது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசணும்னா அப்ப தெரியும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலை இது அப்படிதான் பார்க்க முடியும். இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படின்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சியே உள்ள வந்தது. ஆனால் எத்தனை தேர்தலில் அதை தாக்கு பிடிச்சு நின்றாங்க? திமுகவோட அதிமுகவோடும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு போகலையா? அதுக்கப்புறம் மனம் திருந்தி 2016 தனியாக போட்டியிட வந்ததுக்கு அப்புறமும் கூட 19 திரும்பவும் 19 21 அதிமுகவோட போகலையா? அதனால அரசியல் களம் என்பது நிரந்தரமான நிலைப்பாடுகளில் இருப்பது இல்லை. அரசியல் சூழல் மாறி வரும்போது கட்சிகளும் தங்களுடைய நிலைகளை மாற்றிக்கொள்கின்றன. நன்றி நன்றி. திரு மணிகண்டன், உங்கள் நிறைவு பார்வை சுருக்கம். ஒன்று சொல்லுவாங்க, ஈவேரா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையும் பாம்பையும் பார்த்தா முதல்ல அந்த சமுதாயத்தை கல்லெடுத்து அடி அப்படின்னு சொல்ற மாதிரி தவறான வாதம். இன்னும் 1 மணி நேரம் அந்த இதே தலைப்புல விவாதிக்க சொன்னதா சொல்லுங்க, போய் பேச ஐயா விட்டுருங்க. நான் சொல்றதா சொல்லுவாங்கன்னு சொன்னேன். நான் ரொம்ப அதோட ஒரு சமுதாய மக்கள் மேல ஆசிட் வீத்துவாருன்னு சொல்லுவாரு அப்படி நினைக்கிறாரு. நான் சொல்லட்டுமா? மணிகண்டன் ஆர்எஸ்எஸ்க்கு போர்வை பத்திட்டு அதிமுக ஆதரவா பேச வந்திருக்காரு. சொல்லட்டுமா? அத விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். இது தேவை. பாஜகவுக்கு ஆதரவான அதிமுகவுக்கு பேச வந்திருக்காருன்னு சொல்லட்டுமா? அமுதரசன், அது பாயிண்ட். சரியான கருத்தா சொல்லுங்க. அவரோ தெரியாத ஒரு இல்ல அவர் யாரோ சொன்னதை வச்சு சொல்றாரு. திரு மணிகண்டன் அவர் அப்படி எங்கும் சொல்லல, பெரியார் எங்கும் அப்படி சொல்லவில்லை. அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அதை நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவின் பிறப்பின் நோக்கமே திமுகவை கண்மூடித்தனமாக எதிர்ப்பது அப்படிங்கிறது எந்த காலத்திலையும் டைலூட் ஆகாது. அது ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. 1990 கருணாநிதி அவர்கள் இருந்தப்ப கூட படுதோல்வி அடைஞ்சாங்க. பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவரா இவரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு. அப்ப என்ன திமுக ஓட்டெல்லாம் அதிமுக டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? ஒண்ணு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்க. அதாவது 2026 தேர்தல் களம் என்பது 2 பெரிய கட்சிகளை தாண்டி சீமான் இருக்கிறாரு, பாஜக களத்தில் இருக்குது, விஜய் வரப்போறார் அப்படிங்கிறது எல்லாருமே அரசியல் நோக்கர்கள் அதை கருத்துல கொள்ளணும். தம்பி பாமக தம்பி கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு வந்ததை பார்த்தா ஒருவேளை ரிசல்ட் இப்பயே தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு கலக்கத்தில் இருக்காரோன்னு எனக்கு என்ன தோணுதுங்க. அப்போ பெரியார் கருப்பு சட்டை போட்டுலாம் தோல்வி பயத்தில் போட்டிருந்தாரா வாழ்நாள் ஃபுல்லா? திமுக காரங்கெல்லாம் அதிமுக காரங்க எதிர்ப்பு தெரிவிக்க கருப்பு சட்டை போட்டிருந்தீங்க, அதெல்லாம் அதுக்கு அர்த்தமா? இல்லை, அதாவது திமுகவை எதிர்ப்பதற்காக தொடங்கப்பட்டதுதான் அதிமுக அப்படின்னா எடப்பாடி இன்னைக்கு களத்துக்கு வந்திருக்கணும்.
ஏன்னா திமுகவுக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்தி இருக்கணும். 6000 பாஜக இருக்கிறதுனால நடந்து முடிந்த தேர்தல்ல கலைஞரே இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காரு. விக்கிரவாண்டி தொகுதியில 6000 ஓட்டு வித்தியாசத்துல இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காரு. முன்னிலையில் இருக்கு. ஒரு 3000 ஓட்டை இடம்பெயர செய்வதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டா ஒரு எதிர்க்கட்சி என்கிற நிலையில எடப்பாடியை பாராட்டலாம். அந்த கடமையை கூட செய்ய முடியாத அதிமுக என்ன ஆகும்? நன்றி. உங்க ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.